ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை பொடி சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடையில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. பாருங்கள், பருப்பு ஓரளவு வறுப்பட்டுடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். தோல் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 5 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை, ஒரு 3 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. சூப்பரான நல்ல ஹெல்த்தியான வேர்க்கடலை பொடி சாதம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.